ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இங்கே பாருங்களேன், தமிழில் நான் இங்கே 3 சென்டென்ஸ் இருக்கேன். இந்த 3 சென்டென்ஸை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். முயற்சி செய்து கொண்டே இரு, சிரித்து கொண்டே இரு, பேசிக்கொண்டே இரு. நம்ம ஒருத்தவங்களை பார்த்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு செயலை நீ தொடர்ச்சியாக செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பேசுகிறது அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இது தாங்க. கீப் அப்படின்னா தொடர்ந்து நீ செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம கீப் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம பேசலாம். ஓகேங்களாங்க? ஓகே, அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும், அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன். முயற்சி செய்து கொண்டே இரு, ஒரு செயலை நீ விட்டுறாத, செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? கீப். கீப் என்ன செயலை செய்து கொண்டே இரு? வெர்பன்னா முயற்சி செய்கிறது. முயற்சி செய்து அப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சூப்பருங்க. ட்ரை. கீப் ட்ரை. ஓகே, இப்போ நல்லா கவனிங்களேன். முயற்சி செய்கிற ஒரு செயலை செய்து கொண்டே இரு அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம ட்ரை அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. பேசுங்க பார்க்கும். கீப் ட்ரைங். கீப் ட்ரைங், முயற்சி செய்து கொண்டே இரு. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். சிரித்து கொண்டே இரு. எப்படி பேசலாம் அதை? சிரித்து கொண்டே இரு. வாயத்தை வந்து பேசுங்க பார்க்கும். உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்கள். கீப் ஸ்மைலிங், சிரித்து கொண்டே இரு. நெக்ஸ்ட் ஒன், பேசிக்கொண்டே இரு. எப்படி சொல்லலாம்? பேசிக்கொண்டே இரு அப்படின்னா கீப் டாக்கிங். தட்ஸ் ஆல். நல்லா கவனிங்க. கீப் அப்படிங்கிற இந்த வேர்டை நீங்கள் பேசினதுக்கப்புறம் என்ன செயலை ஒருத்தங்களை பார்த்து நீ செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்ல வரீங்களோ அந்த செயலோட ஐஎன்ஜி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பேசுனீங்கன்னா போதும். எனஃப். ஈஸியாக இருக்கா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கீப் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான சிம்பிளான சென்டென்ஸ் தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சென்டென்ஸ்லேருந்து நம்ம பெரிய சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நான் இங்கே ரொம்ப பேசிக்கான 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா தயவு செய்து என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. யாருமே சும்மா இருக்கக்கூடாது. ஓகேங்களாங்க? ஓகே, இங்கே பாருங்களேன். கற்றுக்கொண்டே இரு. இது எப்படி பேசலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். கற்றுக்கொண்டே இரு. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். கீப். கற்றுக்கொள்ளுதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? லேர்ன். அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசினா போதும். கீப் லேர்னிங். தட்ஸ் ஆல். புரியுதா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சில பேருக்கு இப்படி ஒரு யோசனை வரலாம், மேபி வரலாம். என்ன அப்படின்னா இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே தெரியுது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம இந்த சென்டென்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தங்க ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசணும். ஆனால் இங்கே நம்ம என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா நீ லேர்ன் பண்ணுறத விட்டுறாத, நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. ஒருத்தங்க நல்லா என்கரேஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, விட்டுறாத, தொடர்ந்து செய்து கொண்டே இரு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேச வரும்போது கீப் அப்படிங்கிற இந்த வேர்டை ஆட் பண்ணி என்ன செயலை செய்து கொண்டே இருவோ அந்த செயலையும் அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுனீங்கன்னா என்ன போதும். ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள். எழுதி கொண்டே இரு. எப்படி பேசலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாங்க. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. கீப். எழுதுக்கணும் சொல்லுங்க இங்கிலீஷில்? ரைட். அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசினா போதும். ரைட்டிங். கீப் ரைட்டிங். எழுதி கொண்டே இரு. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். படித்து கொண்டே இரு. எப்படி பேசலாம்? ஒருத்தங்க ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்காக படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? படிக்கிறத விட்டுறாதப்பா, நல்லா படிச்சுட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு அந்த வேலை கிடைக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? படித்து கொண்டே இரு. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். கீப். சொல்லுங்க பார்க்கும். சூப்பர். ஸ்டடியிங். இட்ஸ் அவ்வளோதான். கீப்
அதுக்கப்புறம் வேர்பை பேசுகிறீங்க, அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசுகிறீங்க. தட்ஸ் ஆல். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த கீப் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சென்ஸை நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய சென்டென்ஸை நம்ம பேசலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 3 ஃபைல் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இங்கே ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 சிம்பிளான சென்ஸ் இருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களாங்க. ஸோ தயவுசெய்து எல்லாருமே வாயை திறந்து பேசுங்க. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க, ஓகேங்களாங்க. விளையாடி கொண்டே இரு, ரொம்ப பேசிக்கான சென்ஸ் வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த மாதிரி பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை பில்ட் பண்ணலாம், ஓகேங்களாங்க. விளையாடி கொண்டே இரு எப்படி பேசலாம்? கீப். சூப்பருங்க, பேசிட்டீங்க. அப்படி எல்லோரும் வாய் திறந்து பேசுங்க, எல்லோரும் பேசுங்க. பிளேயிங், விளையாடி கொண்டே இரு. நெக்ஸ்ட், பார்த்து கொண்டே இரு எப்படி பேசலாம்? அதை பார்த்து கொண்டே இரு. கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒன், யோசித்து கொண்டே இரு. யோசிச்சிட்டே இருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம்? கீப் திங்கிங். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய சென்டென்ஸ் எப்படி நம்ம இந்த கான்செப்ட் வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே, இப்போ நான் இங்கே 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது முன்னோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். பணத்தை சேமித்து கொண்டே இரு எப்படி பேசலாதா? நம்ம அட்வைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, பணத்தை சேமிக்கிறத நிப்பாட்டிடாத, சேமித்து கொண்டே இரு எப்படி பேசலாம்? அதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சரிங்க பார்க்கும். சேமிக்கிற ஒரு செயலை நீ செய்து கொண்டே இரு, விட்டுறாத அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. கீப். என்ன செயலை செய்து கொண்டே இருன்னு சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கும். பணத்தை சேமித்து கொண்டே இரு. சேமிக்கிறதுக்கு சேவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். அப்போ ஈ வராது, ஐஎன்ஜி தான் வரும், ஓகேங்களாங்க. கீப் சேவிங், சேமித்து கொண்டே இரு. எதை சேமித்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கும். பணத்தை, மணி. தட்ஸ் ஆல். கீப் சேவிங் மணி, பணத்தை சேமித்து கொண்டே இரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். ஒவ்வொரு மாதமும் பணத்தை சேமித்து கொண்டே இரு. இங்கே என்ன மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு மாதமும். எப்படி பேசலாம்? எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க, ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் சொல்லியிருக்கேன். யாருக்குமே ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். கீப் சேவிங் என்ன மணி. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குங்க? ஒவ்வொரு மாதமும். ஒவ்வொரு மாதமும் அப்படின்னா எவ்ரி மந்த். தட்ஸ் ஆல். கீப் சேவிங் மணி எவ்ரி மந்த். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. ஒவ்வொரு வருடமும் பணத்தை சேமித்து கொண்டே இரு. இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். உன் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமித்து கொண்டே இரு. இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வேர்டு வந்திருக்கு? உன் எதிர்காலத்திற்காக. ஓகே, இதை எப்படி பேசலாம்? கீப் சேவிங் என்ன மணி. உன் எதிர்காலத்திற்காக எப்படி பேசலாம்? உன்னுடைய எதிர்காலத்திற்காக. காக அப்படின்னா ஃபார். ஃபார் யுவர் ஃப்யூச்சர். எல்லாம் சேர்ந்து பேசலாமா? கீப் சேவிங் மணி, பணத்தை சேமிச்சுட்டே இரு. எதற்காக? ஃபார் யுவர் ஃப்யூச்சர், உன்னுடைய எதிர்காலத்திற்காக. ஓகேங்க, ஐ ஹோப் இப்போ நம்ம கீப் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு நம்ம குட்டி குட்டி சென்ஸ் பார்த்தோம், கொஞ்சம் பெரிய பெரிய சென்ஸ் பார்த்தோம். நம்ம இன்னுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய சென்டென்ஸை நம்ம எப்படி பேசலாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நன்றாக படித்து கொண்டே இரு. எப்படி பேசலாங்க? அதை எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. கீப். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இதை பற்றி நீங்கள் பேசலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும்னு சொல்லியிருக்கோம்? ஒரு செயலை நீ செய்கிறத நிப்பாட்டிடாத, அதை செய்து கொண்டே இரு அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம், ஓகேங்களாங்க. எப்படி பேசலாம்? என்ன செயலை செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம்? படிக்கிற ஒரு செயலை செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
ஓகே, எப்படி பேசலாம்? கீப் ஸ்டடியிங், படித்து கொண்டே இரு. எப்படி படித்து கொண்டே இருன்னு சொல்லியிருக்கோம்? நன்றாக படித்து கொண்டே இரு. கீப் ஸ்டடியிங் வெல், நன்றாக படித்து கொண்டே இரு. இன்னும் அந்த சென்ஸ் முடியல. ஒவ்வொரு நாளும் நன்றாக படித்து கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். எவ்ரி டே. தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், இதெல்லாம் எப்படி பேசலாங்க? நீங்களாவே என்ன பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பேசி பழகுங்க. உங்களோட ஆன்சரை அப்படியே காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, கீப் ஸ்டடியிங் வெல், படித்து கொண்டே இரு. எப்படி? நன்றாக படித்து கொண்டே இரு. எவ்ரி டே அப்படின்னா ஒவ்வொரு நாளும். கீப் ஸ்டடியிங் வெல் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நன்றாக படித்து கொண்டே இரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்னு பாருங்களேன். ஒவ்வொரு காலையும் தண்ணீர் குடித்து கொண்டே இரு. காலையில் தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிடாத. ஒவ்வொரு காலையும் தண்ணீர் குடித்து கொண்டே இரு. எப்படி பேசலாம்? கீப் ட்ரிங்கிங், குடித்து கொண்டே இரு. என்ன? தண்ணீர், வாட்டர். ஒவ்வொரு காலையும், இது எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு காலையும் அப்படின்னா எவ்ரி மார்னிங். கீப் ட்ரிங்கிங் வாட்டர் எவ்ரி மார்னிங். கீப் ட்ரிங்கிங் வாட்டர் எவ்ரி மார்னிங். ஒவ்வொரு காலையும் தண்ணீர் குடித்து கொண்டே இரு. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த கீப் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும், அதோட யூசேஜ் என்னன்னு ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி பழகலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தாங்க மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு 4 சென்டென்ஸ் கொடுத்துருந்தேன். அது உங்களுக்கான டெஸ்ட். எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது முன்னை விட கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக இருக்குது, பட் இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, பாருங்களேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உன் அறையை சுத்தம் செய்து கொண்டே இரு. எப்படி பேசலாதா? ஆன்சர் பண்ணுங்கள். இது ஃபைனல் டெஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களாங்க? ஓகே, எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் வாயை திறந்து பேசி ட்ரை பண்ணுங்கள் பார்க்கும். எப்படி பேசலாம்? கீப் என்ன செயலை செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கோம்? சுத்தம் செய்கிற ஒரு செயலை செய்து கொண்டே இரு. சுத்தம் செய்துக்கணும் சொல்லுங்க இங்கிலீஷில். சொல்லுங்கள் பார்க்கும். க்ளீன். கீப் க்ளீனிங், சுத்தம் செய்து கொண்டே இரு. எதை சுத்தம் செய்து கொண்டே இருன்னு சொல்லியிருக்கோம்? உன் அறையை, யுவர் ரூம். ஓகே, எப்போ சுத்தம் செய்து கொண்டே இருன்னு சொல்லியிருக்கோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இது எப்படி பேசலாம்? ஒவ்வொரு அப்படின்னா எவ்ரி, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சண்டே. தட்ஸ் ஆல். கீப் க்ளீனிங் யுவர் ரூம் எவ்ரி சண்டே. இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், சில பேருக்கு வரலாம். ஏன்னா இந்த டவுட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணணும். இங்கே நம்ம சண்டே அப்படின்னு பேசியிருக்கோம். ஒரு டேவை பற்றி பேசும்போது அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வச்சு தானே பேசணும். ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்வி வரலாம். நல்லா கவனிங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் நம்ம பேச வரல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படின்னு பேச வந்திருக்கோம். அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம எம்பசிஸ் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா ஆன் சண்டே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன பேசியிருக்கோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படின்னா எவ்ரி சண்டே அப்படின்னு தான் பேசணும். எவ்ரி ஆன் சண்டே அப்படின்னு பேசக்கூடாது. ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ ஃபைனல் சென்ஸ் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் உன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டே இரு. நம்ம இந்த இடத்துல கிரிக்கெட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, இது எப்படி பேசலாம்? டக்கு டக்குன்னு பேசுங்க பார்க்கும். கீப் பிளேயிங் கிரிக்கெட். கீப் பிளேயிங் கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடி கொண்டே இரு. யாரு கூட விளையாடி கொண்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கோம்? உன்னுடைய நண்பர்களுடன். உடன் அப்படின்னா வித். your friends. இல்லை சேர்ந்து பேசலாமா? கீப் பிளேயிங் கிரிக்கெட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன்னுடைய நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இரு. இன்னும் இந்த சென்ஸ் முடியல. ஒவ்வொரு நாளும் விளையாடி கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் அப்படின்னா எவ்ரி டே. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கீப் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு, இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு உங்களால் ஒரு சென்டென்ஸை பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய சென்டென்ஸை ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் நீங்களாகவே எழுதுங்க.
இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு நீங்களாக யோசிச்சு தமிழில் எழுதுங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதி அதை நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தாங்க உங்களோட ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்யூ.